இங்கிலாந்தின் ஆபாச பட நடிகை செய்த செயல் ஒன்றுதான் ஒட்டுமொத்த உலகையும் அலற செய்துள்ளது. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பிரபல மாடலும் ஆபாச பட நடிகையுமான போனி ப்ளூ 12 மணி நேரத்தில் 1000 பேருடன் உடலுறவு மேற்கொண்டு சாதனை படைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சாதனை உண்மையா பொய்யா என்ற பேச்சுக்கள் ஒரு புறம் இருந்தாலும் இது மிகவும் தேவையற்றது என்ற விமர்சனமும் எழாமல் இல்லை. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதனால் பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் ஒன்லி ஃபேன்ஸ் தளத்தில் மிக பிரபலமான போனி ப்ளூ தற்போது சர்ச்சைக்குரிய விஷயத்தில் இறங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மெக்சிகோ நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் கான்கன் நகரில் 18 வயது இளைஞர்களுடன் உடலுறவு கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் கடும் கண்டனத்தை எழுப்பியுள்ளது. அமெரிக்காவில் தற்போது பள்ளி விடுமுறை காலம் என்பதால் பல மாணவர்கள் மெக்சிகோவுக்கு சுற்றுலா செல்வது வழக்கம். அங்குள்ள ரெசார்ட்டுகளில் மாணவர்கள் பங்கேற்கும் பார்ட்டிகளில் கலந்து கொண்டு போனி ப்ளூ தொடர்ந்து புகைப்படங்களை வெளியிட்டு வந்தார். இதில் சர்ச்சை என்னவென்றால், நள்ளிரவில் 18 வயது பிறந்தநாளை கொண்டாடும் மாணவர்தான் அவர் டார்கெட் என்று கூறியதுதான். அவர்களுடன் உடல் உறவு கொள்ள வேண்டும் என்றுதான் மெக்சிகோவுக்கே போனி ப்ளூ சென்றுள்ளாராம். இது குறித்து அவர் பேசி வெளியிட்ட வீடியோ கடும் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளது. பலரும் மோசமாக அவரை விளாசி வருகின்றனர். இப்படிதான் அவர் கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு சென்று மாணவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சர்ச்சையை ஏற்படுத்தினார். இதனால் ஆஸ்திரேலியாவுக்கு அவர் செல்ல முடியாதபடி விசா ரத்து செய்யப்பட்டது. இதற்கெல்லாம் ஒரு படி மேலே போய் தனது வீட்டு முகவரியை பகிர்ந்த அவர் இலவசமாக தன்னுடன் மாணவர்கள் உடலுறவு கொள்ளலாம் என சமூக வலைதளத்தில் பதிவிட்டது சில மாதங்களுக்கு முன்பு பெற்றோர்களை கலக்கமடைய செய்தது.